Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदिशंकर துக்கம் கால்வாசின்னா அந்த துக்கத்தை கொண்டாடுறது முக்கால்வாசி. ஏற்பட்ட துக்கத்தை நினச்சி பார்க்கறது இது போராதுன்னு இதிலேருந்து இன்னும் என்னென்ன உண்டாகுமோன்னு இனிமே ஏற்படக்கூடிய துக்கங்களை கற்பனை பண்ணிகிட்டே போகிறது. இதனால தான் நமக்கு பாரம் ஜாஸ்தியாகிறது. குற்றவாளிக்கு ஆகாரத்தை போட்டு போஷிப்பு பண்ணி மறுபடியும் தண்டனை வாங்குறதுக்கு திராணி உண்டாக்குற மாதிரி நமக்கு பாலியத்தை வச்சிருக்கார் பகவான். அப்புறம் மறுபடியும் கஷ்ட கசேடிய ஆரம்பிச்சிடுறது. ரொம்ப வசந்தாலும் வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற ஆனந்தம் வேப்பம்பழ தித்திப்பு தான். வேப்பங்காயை விட வேப்பம்பழத்துக்கு தித்திப்புண்டு என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அது மாம்பழத்தின் தித்திப்பாக முடியுமா? மகா பாவிங்கிற ஆசை நம்மளோட அத்தனை பாவப்பட்டாளங்களுக்கும், அதாவது கெட்ட விருத்திகளான அசுரப்படைகளுக்கும் இதுதான் உற்பத்தி ஸ்தானம். சோ ஸ்ரீனிவாசன் சார், இந்த மரண பயத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆசாபாசங்கள்லேருந்து விலகி இருந்தா மனசாந்தி தன்னால கிடைக்கும். நாம எல்லாரும் அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்தாங்கோ தாத்தா மோர். என்னது இது? இதை வச்சுன்னு தைச்சுன்னு இருக்கேள். இல்லைம்மா, இந்த அங்கவஸ்திரத்தில் ஒரு ஓரத்தில் கிழிஞ்சிருக்கு, அதாம்மா தைச்சுன்னு இருக்கேன். என்ன தாத்தா இது? அங்கவஸ்திரம் கிழிஞ்சு போச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேற ஒன்று புதுசாக வாங்கிக்கலாமே. அம்மா காமாட்சி, நாங்கள்லாம் அந்த காலத்து மனுஷா. எங்களுக்கு எதையும் தூக்கி போடவோ வேஸ்ட் பண்ணவோ தோணாது, பிடிக்கவும் பிடிக்காது. சரி சரி, அதை என்கிட்ட கொடுங்கோ, நான் தைச்சு தரேன். ஆஹா, உனக்கேம்மா வீண் சிரமம். கூடுமான வரைக்கும் நம்ம வேலையை நாம தான் பண்ணிக்கணும். இதுவும் அந்த காலத்துலேருந்து நாங்கள் பழக்கப்படுத்தின்றது தான். அதாவது இப்பெல்லாம் இந்த காலத்தில் உள்ள ரொம்ப பேர் துணிமணிகளுக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து வாங்கி குமிச்சு வச்சுக்கிறோம். ஆனால் எங்கள் காலத்தில் அப்படி இல்லை. மடியில் ஒன்று, கொடியில் ஒன்று, அவ்வளோதான் துணி இருக்கும். சரியா சொன்னேன் தாத்தா. இதனால் வரைக்கும் நான் அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் தேவைக்காக வாங்குறது அப்படின்றது போய் ஆசைக்காக வாங்குறது அப்படின்னு ஆயிடுத்து. ஆசையையே தேவையா ஆக்கின்ட்டோம். அது மாதிரியான பழக்கம் வந்துடுத்து. பொதுவாக சொல்கிறேன், இப்பெல்லாம் பொம்நாட்டிகள், குழந்தைகள், ஏன் எல்லாருமே எக்கச்சக்கமாக கணக்கு வழக்கு இல்லாமல் புது துணி வாங்கிகிட்டே இருக்கா. ஏதாவது பார்ட்டி, விசேஷம், ஃபங்க்ஷன் அப்படின்னா புது துணி வாங்க வேண்டியது. அவள் வாங்கினதை 2 தடவை கூட போட்டுக்கிறது கிடையாது. அப்புறம் அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கும். இது காலத்தின் கட்டாயமா இல்லை மாற்றமா அப்படின்னு என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. வயமிக பரிதுஷ்டா வல்கலைஸ்வம் துக்கூலைஹி சமயிக பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷः சது பவதி தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹ. அதாவது இந்த வரிகளுக்கான அர்த்தம் இந்த கதையில இருக்கு. ஒரு ராஜா தன்னோட குரு மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தார். அந்த குருவோ மர உரி தரிச்சிருந்தார். அதாவது மரத்தாலான ஆடைய அணிஞ்சின்னு இருந்தார். ஒரு ராஜாவோட குருவா இருக்கிற நீங்க இப்படி மர உரி தரிச்சுன்னு இருக்கேளே,
பட்டு துணி அணியலாமே அப்படின்னு அந்த ராஜா தன்னோட குருவை பார்த்து கேட்டார். இதுக்கு குரு சொன்ன பதில்தான் இப்போ சொன்ன சமஸ்கிருத வரிகள். மதிப்பும் மரியாதையும் உடுத்திக்கிற வஸ்திரத்துல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. மனசு எதை கொண்டு சந்தோஷப்படுறதோ அதுதான் உண்மையான மதிப்பும் மரியாதையும். அது அரசனுக்கும் பொருந்தும், ஆண்டிக்கும் பொருந்தும். சரி, என்ன பண்றது? நமக்குள்ள நாம என்ன வேணாலும் பேசிக்கலாம். நம்மளால எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்ன? தாத்தா, நான் ஒன்று உங்களை கேட்குறேன், தப்பா நினச்சிக்க மாட்டேலே? ஏன் தாத்தா சிரிக்கிறேள்? ஆஹா, இத்தனை வருஷமா நீ என் கூடவே இருக்க. என் சுபாவத்தை பற்றி உனக்கு நன்னாவே தெரியும். கேள்வி கேட்கறதுங்கிறது உங்கள் எல்லாரோட உரிமைன்னு அடிக்க ஒரு தடவை எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். யார் கேள்வி கேட்டாலும் அதை வேண்டான்னு நான் தடுத்தது கிடையாது. மனசில் என்ன தோன்றுறதோ அதை வெளிப்படுத்திடணும், மனசுலேயே வச்சுக்க கூடாது. அது கேள்வியாக இருந்தாலும் சரி, பதிலாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்திட்டோம்னா மனசு சமாதானம் அடைஞ்சிரும். இல்லை, அன்னைக்கு அனுஷா கிட்ட நீங்கள் பேசிட்டு இருந்த போது சங்கரனை பற்றி... இந்த பாருமா, பாரதி பண்ண மாதிரி நீங்களும் சங்கரனை சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் ஈடுபடுத்திடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா, முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவனை இந்த சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் சேர்த்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம குடும்பம் பரம்பரையாக வைத்தியத்தில் ஈடுபட்ட குடும்பம். மாப்பிள்ளை நமக்கு ஏற்றபடி அமைஞ்சுட்டார். நம்ம குலத்தில் சந்ததியில் ஒருத்தர் வைத்தியத்தில் ஈடுபட்டு சிரேஷ்டனாக வர்றதுங்கிறது நம்ம குலத்துக்கே பெருமை. அதுதான் என்னுடைய எண்ணமும் ஆசையும். இத கொஞ்சம் பெருமையாவே சொன்னேன். இப்போ நம்மாத்த எடுத்துட்டா சந்துரு எங்கேயோ போய் என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச சங்கரனை வைதிகம் பண்ண சொல்றது எந்த விதத்துல சரி, இல்ல எந்த அளவுக்கு சாத்தியம்? நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. அதாவது என் வரைக்கும் சாஸ்திரோக்தமாக நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சதாசிவம் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தான். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவனும் மாற வேண்டியதாக போச்சு. இதே நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் இல்லை, 1940க்கு அப்புறம் நிறைய குடும்பங்களில் பலவிதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு. இப்போ நம்ம வாழ்க்கை முறையை ரெண்டாக பிரிச்சுடலாம். 1940க்கு முன், 1940க்கு பின் அப்படின்னு. கரெக்டு தாத்தா. மாறுதல் ஏற்படுறது இயற்கை, அதை நம்ம ஏத்துண்டு தான் ஆகணும். அதுவும் ஒரு விதத்தில் சரின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1940க்கு முன்னாடியே சின்ன சின்ன மாறுதல்கள் இருந்தது. ஆனால் எல்லாமே ஒரேடியாக மாறி போயிடல. அதுக்கு முன்னாடியே நம்மளை சார்ந்தவா எல்லாரும் அக்ரகாரத்திலேயே இருந்துட்டு இருந்தா. அவா ஜீவனத்தை கவனிச்சுட்டு இருந்தா. 1940க்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றம் ரொம்ப பெரிய அளவில் ஏற்பட்டு போச்சு. மகா பெரியவா தலைப்பாடாக அடிச்சுண்டா. திருகால சந்தியாவந்தனம் பிராமணனுக்கு உண்டான அத்தியாவசியமான கடமை. நித்திய கர்மானுஷ்டானங்களை அவசியம் செய்யணும் அப்படின்னலாம். நானும் என்னை சேர்ந்தவா சில பேரும் அதை இன்னி வரைக்கும் ஸ்ரத்தையாகவும் கிரமமாகவும் கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு குறைஞ்சி போயிடுது. அதுதான் ஏன்னு தெரியல. ஆமா தாத்தா, மகா பெரிவா திரிகால ஞானி இல்லையா? அப்பவே அவருக்கு தெரியும் இப்படி எல்லாம் ஆக போறதுன்னு. ஆனா இப்போ ஒரு சின்ன ரிவர்சல் ஏற்படுற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு வருது. நிறைய வேத பாடசாலைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. பெருசா வெளியில தெரியலனாலும் நிறைய குழந்தைகள் அதுல படிச்சுன்னு இருக்கா. இதனால ஒரு சீ சேஞ்ச் உடனே வரும்னு நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. பெரியவா சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வேதம் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளிநாட்டில் பல பேர், அது அமெரிக்காவில் இருக்கிறவாளா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவாளா இருக்கட்டும், கல்ஃபில் கூட வேதம் கற்றுக் கொடுக்குறா. ஆர்வமாக வேதமும் கற்றுக்கிறா. வேதம் படிக்கிற குழந்தைகள் அங்கேயும் இருக்கா. இதை சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதிலெல்லாம் எல்லாரும் என்னெல்லாமோ போஸ்ட் பண்ணுறா. ஆனால் இந்த பாடசாலைகளோட டெவலப்மெண்ட், இந்த சேஞ்ச், இதை பற்றி பெருசாக போஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமாக இந்த மீடியாக்களில் வரணும். வந்தால் அது பரவும், எல்லாருக்கும் தெரிய வரும். அன்னைக்கு
சங்கரனோட எதிர்காலத்தை பத்தி தாத்தா சொன்னார் இல்லையா? நான் என்னோட ஒப்பீனியனை தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொன்னேன். இதை அனுசரிக்க சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ இல்லை. மகாபரிபாலும் நிறைய உபதேசங்கள் எடுத்து சொல்லியிருக்காளே தவிர கட்டாயப்படுத்தி இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு யாரையும் கம்பல் பண்ணதும் கிடையாது, வற்புறுத்தினதும் கிடையாது. அவர் சொல்ல வேண்டியது சொல்லுவார், எடுத்துக்கிறவா எடுத்துப்பா. அவர் சொல்கிற நல்லதெல்லாம் லோக சுபிட்சத்துக்காக மட்டும்தான். அவர் சொல்கிற நல்லதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதனால அவருக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. கீதையில் சொன்ன மாதிரி ஊதர் சங்க ஊதியாச்சு. வாழ்க்கைக்கு எது நல்லது பயனுள்ளதுங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவ இஷ்டம். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்காக நான் எந்த விதமான ஆட்சேபனையோ வருத்தமோ படமாட்டேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அனுஷா கிட்ட வெளிப்படுத்தின அந்த ஆசையை நானும் ஆமோதிக்கிறேன். சாமிநாதா, அதை ஆசைன்னு சொல்கிறது தப்பு. நான் என்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தினேன். இந்த வயசில் ஆசைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. இதை என்னோட அபிப்பிராயம்னு எடுத்துக்கோயேன். நான் இப்படி சொல்கிறதுக்கு இன்னொரு அடிப்படை காரணமும் இருக்குது. குழந்தை சங்கரனை நான் கவனிச்சுட்டு தான் வரேன். சங்கரனுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. சரியா சொன்னேன் தாத்தா. அவன் ஒரு அபிமானத்தோட பிடிப்போட விடாம தினமும் சமிதாதானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த காலத்துல எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணும் சொல்லுங்க. இது ஒருவேளை பூர்வ ஜென்ம வாசனையா இல்ல குடுப்பினையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் சரி. சங்கரன் யூஎஸ் கிளம்பி போறான். யூஎஸ் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் அவன் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? சந்துரு சொன்ன மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறையவே இருக்கு. நீங்கெல்லாம் நினைக்கிறது நடக்குமான்னு தெரியாது. ஆனா விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி நடந்தா சர்வசிரேஷ்டம். சாமிநாதா, என் காலம் வரைக்கும் நான் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். பெரியவா சொன்ன மாதிரி நடந்தா சரி. அதனால எனக்கு எந்த விதமான சந்தோஷமோ வருத்தமோ கிடையாது. பார்ப்போம் ஈஸ்வரனோட சித்தம் எப்படி இருக்குன்னு. காலப்போக்கில் எல்லாம் மாறும். வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சொல்லுவா. அந்த சக்கரம் ஒரு சுத்தி பழைய நிலைக்கு வந்து நிற்கும்னு நான் திடமாக நம்புறேன். தாத்தா, நாம நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி காலச்சக்கரம், எஸ், லைஃப் இஸ் அ சைக்கிள். ஒரு மாறுதல் வந்தே தீரும். லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ். நீ சொன்ன மாதிரி எப்பவும் நல்லதையே நினைக்கணும். வாழ்க்கையில் அத்தியாவசியமாக நினைக்க வேண்டிய விஷயங்கள் 2. அதையே நினச்சி வேண்டிட்டு தான் நான் படுத்துப்பேன். அனாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தேகாந்தே தவ சாநித்தியம் தேகிமே பரமேஸ்வரம். ஸ்ரீமதி, இந்த மனசை அடக்கிறத பத்தி மகா பெரிவா என்ன சொல்லியிருக்கார்? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல. இந்த பயம், சஞ்சலம், வியாக்குலம் எல்லாம் மனசோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? மகாபாரத போர் ஆரம்பிக்கிறச்சே அர்ஜுனனோட மனசு எவ்வளோ கிளேசப்பட்டது. அதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில எப்படி விளக்கம் கொடுத்துருக்காருன்னு மகாபெரிவா எடுத்து சொல்றார். மனசோட இயல்ப இன்னொரு விதத்துல பெரியவா இப்படி விவரிக்கிறா. மனம் எப்போதுமே மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாறுதல் என்பது மனசோட பௌதீக காரணி. மாறுதல் என்றாலே அது ஒரு விதத்தில் மரணத்தை, அதாவது ஒன்று அழிந்து அதன் மூலம் இன்னொன்று உருவாகுவதை குறிக்கும். நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தத்துவ அர்த்தம் நிதர்சனமானாலும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரி, இந்த மனசுதான் நாம படுற துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னா அந்த மனசு இல்லாம எப்படி பண்றது? மனசே இல்லாம பண்றதா? அது சாத்தியமே இல்லை. ஆனா மனச அது போக்குல போக விடாம அடக்கி வைக்கணும் தான் பெரியவா உபதேசம் பண்ணிருக்கா. அதுக்குதான் அபியாசம், வைராகியம்னு 2 வழியில கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கா. அந்த சிந்தனை, அந்த தெளிவு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மகா பெரிவாள்கிட்ட மனசார செவிச்சுப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.
மகாதேவா